சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சொத்து பிரச்சனை தொடர்பாக கொலை நடந்ததாக கூறப்பட்டது. கொலை தொடர்பான சிசிடிவி ஆதாரத்துடன் போலீசார் இந்த வழக்கை நடத்தினர். இந்த வழக்கில் ஐயப்பன் என்பவர் கொலை தொடர்பாக அப்ரூவராக சாட்சியம் அளித்தார். வழக்கை விசாரித்த சென்னை அமர்வு நீதிமன்றம் அரசு பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவரின் மகன்களான வழக்கறிஞர் ஃபாசில், என்ஜினியரான போரிஸ் மற்றும் வில்லியம், டாக்டர் ஜேம்ஸ் சதீஷ்குமார், இன்ஜினியர் முருகன், செல்வ பிரகாஷ் ஆகிய 7 பேருக்கு மரண தண்டனையும், பொன்னுசாமியின் மனைவி மேரி புஷ்பம் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த கபடி வீரர் ஏசுராஜன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பளித்தது. குற்றவாளிகள் 7 பேரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்தும், மேரி புஷ்பம் மற்றும் ஏசுராஜன் ஆகியோர் ஆயுள் தண்டனையை எதிர்த்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு விசாரித்தது. குற்றவாளிகள் தரப்பில் விசாரணை நீதிமன்றம் முறையாக தங்களின் வாதங்களை கருத்தில் கொள்ளவில்லை என்றும், கொலை, கூட்டுச்சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் முறையாக நிரூபிக்கப்படவில்லை எனவும் கூறப்பட்டது. இந்த வழக்கை கையாண்ட காவல்துறை உயர் அதிகாரி கொலையான சுப்பையாவின் உறவினர் என்பதால் தங்களுக்கு எதிராக வழக்கு திட்டமிட்டு புனையப்பட்டது என்றும் குற்றவாளிகள் தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் முழுமையாக கவனத்தில் கொண்டு விசாரணை நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது என்றும், விசாரணை நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தது. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை காவல்துறை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டது என கூறி, மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேர், ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 2 என 9 பேருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இந்த கொலையை நேரில் பார்த்தவர்கள் உடனடியாக விசாரிக்கப்படவில்லை. கொலை வழக்கில் நேரில் பார்த்த சாட்சியங்கள் தான் முக்கியமானவர்கள். அவர்களிடம்தான் முதலில் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். அதனை காவல்துறை செய்ய தவறிவிட்டதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதேபோல அப்ரூவராக மாறிய ஐயப்பன் காவல்துறையிடம் கொடுத்த வாக்குமூலமும் மேஜிஸ்ட்ரேட்டிடம் அளித்த வாக்குமூலமும் முரண்பாடாக உள்ளது. இதனையெல்லாம் பரிசீலிக்காமல் விசாரணை நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. அதனால் இவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்வதாக குறிப்பிட்டுள்ளனர். இவர்கள் மீது வேறு வழக்குகள் இல்லை என்றால் 9 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்த்.